பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாட்களிலே உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து கொண்டு வருகிறார். அதுக்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே தென் மாவட்டங்களிலே மிகுந்த கனமழை பொழிந்து கொண்டு அந்த நீர் ஆனது மிகவும் சேதம் படுத்தி விட்டது. அந்த சேதத்திலே மக்கள் மறுபடியுமாக அவங்கள இயல்பு வாழ்க்கை திரும்ப நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிக்க வேண்டும். காரணம், ஒவ்வொரு வீடுகளும் இடிந்து கீழே விழுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அது எவ்வளோ பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கவே பயமாக இருக்கிறது. காரணம், அவர்கள் மிகுந்த பிரயாசப்பட்டு அந்த வீடுகளை கட்டியிருப்பார்கள். ஒருவேளை அந்த பாத்திரங்கள், பொருட்கள், கார், இப்படி பலவிதமான பொருட்சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்திலே மன்றாடி இதையெல்லாம் மறுபடியுமாக அவர்கள் கட்ட நாம் ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு இடங்களிலும் போய் அதை வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது. அப்போ அந்த வேதனையிலே நின்று நடந்து போகிறவர்களுக்கு அவர்களோட இதயம் எவ்வளோ வலிக்கும் என்று கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். தயவுசெய்து பிள்ளைகளே, நான் எப்போவுமே சொல்கிறேன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க. அநேகருக்கு இந்த நாட்களில் ஜெபம் தேவைப்படுகிறது. அது மாத்திரமில்லை, ஒரு சிலர் இப்படியெல்லாம் சொல்கிறார்கள், இந்த 31 டிசம்பர் அப்படி ஆகிடும், அப்படியெல்லாம் பயமுறுத்துகிற மாதிரி வார்த்தைகளை சொல்கிறார். நம்ம பயப்படவே கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அன்னைக்கு எப்படி ஆபிரகாமோட படகுல கர்த்தர் இருந்தாரோ, அப்படி நம்ம இந்த தமிழகத்தில் நடைபெறுகிற அங்கங்கே இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல தேவன் தூதர்களை அனுப்பணும். அங்கே இருக்கிற மக்களை மீட்கொள்ள வேண்டும். இதுதான் ஜெபம். நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிக்கணும். ஏன்னா யோபுக்கு பாருங்கள், எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன், பிரச்சனைகள் இருந்தாலும் தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான். அப்போ கர்த்தர் யோபுவின் குடும்பத்தில் இரட்டத்தனையான ஆசீர்வாதம், இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். நம்ம கூட அப்படி தான். இந்த 2023 முடியறதுக்குள்ளே 2024 நம்ம என்ட்ரி ஆகிறதுக்குள்ளே கர்த்தர் நமக்காக ஒரு வாசலை திறந்து கொடுக்குறார். யாரெல்லாம் நம்புறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இதை செய்ய போகிறார். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கார்? தேவனால கூடாத காரியம் உண்டோ என்று சொல்லியிருக்கார். என கர்த்தர் நிச்சயமாக செய்வார். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதோ ஆண்டவரே, ஹங்கேரி தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த தேசத்தின் மீது எல்லா நுகங்களும் முறித்து போட்டு அந்த தேசத்தை பல மடங்கு ஆசீர்வதிக்கணும். இப்போ ஹங்கேரி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கு, மிலிட்ரிக்காக ஆண்டவரே, அங்கே இருக்கிற விவசாயிகளுக்காக, மீனவர்களுக்காக, அங்கே இருக்கிற மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசம் பாலும் தேனும் ஒரு கானான் தேசத்தை போல இருக்கட்டும். கர்த்தர் அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. அதே போல நம் தமிழகத்தில் இருக்க தென் மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற போராட்டத்தின் வாழ்க்கையில் இருக்கிறது. அங்கே இருக்கிற மலைகள் பேய்ந்து மிகுந்த வேதனை அளிக்கிற அந்த மக்கள் மறுபடியும் எழுந்து கட்ட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அங்கே இருக்கிற மக்கள் ஒவ்வொன்றும் கதறுகிறார்கள். அப்பா, இவ்வளவு இழப்பு ஏற்பட்டது என்று கர்த்தர் நிச்சயமாகவே அங்கே ஒரு பெரிய அதிசயம் உண்டாகட்டும்ப்பா. பெய்த மழை தண்ணீர் எல்லாம் ஆண்டவர் வடிந்து அந்த மக்கள் இயல்பு நிலைக்கு மாற கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காகவும் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போவதற்காகவும் உமக்கு நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.